தேர்ட் ஸ்டேஜை தாண்ட எல்லா கப்பிள்ஸ்குள்ளரையும் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங் ஆயிட்டே வரும். எதனால இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து ஐடியாலஜி டிஃபரன்சஸ் பீக்ல இருக்கும்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ஐடியாலஜிஸை கொஞ்சம் கொஞ்சமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜ். அதுக்கு தான் இந்த ஸ்டேஜுக்கு ஸ்டெபிலிட்டி ஃபேஸ் ஆர் ரீபில்டிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கம்யூனிகேஷனை வச்சு ஒருத்தர் அவங்களோட பவுண்டரிஸை செட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த மீ டைம் தேவைப்பா, வாரத்துல இந்த ஒரு நாள் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கறத கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதை ஆப்போசிட் பார்ட்னர் அக்செப்ட் பண்ணிட்டு, ஓகே ஃபைன், இது அவரோட எக்ஸ்பெக்டேஷன், அப்ப நம்மளும் அந்த மாதிரி ஒரு செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆக இவங்களுக்குள்ள இருக்க அந்த லவ், அந்த மேரேஜ் பாண்ட் எல்லாமே ரீபில்ட் ஆகி ஸ்ட்ராங் ஆக வாய்ப்பு இருக்கு. ஃபிஃப்த் ஸ்டேஜ் டீப் லவ் ஆர் கமிட்மெண்ட் ஃபேஸ் அல்லது மெச்சூர்ட் பாண்டிங்னு சொல்லலாம். இது ஏன் இந்த மெச்சூர்ட் பாண்டிங்ன்ற வேர்ட் இங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இவங்களுக்குள்ள அந்த ஃபிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் சண்டைகள் ஆரம்பிச்சிச்சு, அதுலதான் டிஸ்அக்ரிமெண்ட் ஆரம்பிச்சிச்சு. ஆனா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் த்ரூ கம்யூனிகேஷன், த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஃபிளாஸ் எல்லாத்தையும் ஓகேப்பா, இவங்க இப்படிதான், இவருக்கு இது பிடிக்காது, இவங்களுக்கு இது பிடிக்காது அப்படின்ட்டு அந்த அக்செப்டன்ஸ் ஃபேஸ் தான் இந்த ஃபேஸ். இந்த இடத்துல லவ்வையும் தாண்டி, இன்ஃபாக்சுவேஷனையும் தாண்டி, ரொமான்ஸையும் தாண்டி இந்த கப்பலுக்குள்ள ஒரு மெச்சூர்ட் பாண்டிங் டெவலப் ஆகும். இந்த ஸ்டேஜஸ்ல தான் குறிப்பா ஒரு கப்பல் வந்து மத்த எல்லா கப்பல்ஸ்க்கும் ரோல் மாடலா தெரிய வருவாங்க. தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் மேரேஜ், தி லெகசி ஃபேஸ், அதாவது லாங் டேர்ம் பார்ட்னர்ஷிப். இதுக்கப்புறம் கடவுளே நினைச்சாலே அவங்களை பிரிக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு பாண்ட் அவங்களுக்குள்ள டெவலப் ஆயிருக்கும். ஒரு கப்பலுக்குள்ள லவ், அஃபெக்ஷன் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு செக்யூர் பாண்ட் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்கள எதாலையும் பிரிக்க முடியாது. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க சேர்ந்து அவங்க ஃபேமிலிய மேலும் கொண்டு போகணும்னு பார்ப்பாங்க. ஒரு டீமா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அஜித் ஷாலினி அந்த வீடியோல பண்ண அந்த கியூட் மூமெண்ட்டை மட்டும் நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்காம, அந்த கியூட் மூமெண்ட்டுக்கு பின்னாடி அவங்க வாழ்ந்துட்டு இருக்க அந்த பியூட்டிஃபுல்லான மீனிங்ஃபுல்லான லைஃபை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதை வச்சு நம்மளுமே பல கப்பல் கோல்ஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரியான வீடியோக்கு 2 Minds 1 Life ஃபாலோ பண்ணுங்க.